தைப்பட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியதெல்லாம் கொடி வகைகள் தாங்க இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்திட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு தாங்க இந்த டானிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த செடிக்கு நம்ம ஹாய் டியர் சொந்தங்களே, ஹாப்பி நியூ இயர். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டில் தாங்க இருக்கோம். திருநீர்மலை போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. அண்ணா பொண்ணு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம திருநீர்மலையில் இருக்க பெருமாள் கோவில் கிளம்பிட்டோங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம். கீழே படிக்கட்டிலேருந்தே கூட்டம் தாங்க. அதுக்கப்புறம் மேலேயும் க்யூ தான். ஆனால் சாமி தரிசனம்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நல்லபடியாக சாமிலாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. வானிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சாமியை பார்த்த திருப்தியில் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட்ஸில் தைப்பட்டம் போடலையாக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தைப்பட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியதெல்லாம் கொடி வகைகள் தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், பாகற்காய் இதெல்லாம் தான் போடணும்னு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா அது காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டோம். அது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பூ வச்சு நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 6 வெண்டைக்காய் செடி நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தை பட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் போட்டிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பூ வச்சு நல்லா குட்டி குட்டியாக பிஞ்சு வந்திருக்கு. பார்க்கலாமா வாங்க. கொத்தவரங்காய் செடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ்க்கு 2 போட்டிருக்கோம். மொத்தத்தில் 4 கொத்தவரங்காய் செடி போட்டிருக்கோங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. குட்டியாக ஒரு அழகான லைட் பிங்க் ஷேடில் பூ வந்து அப்படியே பிஞ்சு பாருங்கள். இது நல்லா பெருசாக வந்திருக்கு, சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே இந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தவரங்காய் அருமையாக அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ செடிக்கு நம்ம வீட்டில் நம்ம தூக்கி போடிய வேஸ்டேஜ் வச்சு ரோஜா செடிக்கு ஒரு டானிக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நமக்கு இருக்குங்க. அதனால வந்து கத்திரிக்காய் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னுமே நமக்கு காய் கொடுத்துட்ருக்கு. இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் அவ்வளோ டைம் வந்து நமக்கு நிறைய காய் கொடுத்துருச்சுங்க. நீட்டு கத்திரிக்காய் க்ரீன் கலர். இப்போன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பூ வச்சுட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த செடி. அதுக்கப்புறம் முள்ளு கத்திரிக்காய் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அடுத்து. இப்போ வாங்க ரோஸ் செடி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்திட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு தாங்க இந்த டானிக் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டீ போடுவோம். அந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா திப்பியை நான் எடுத்து வச்சுப்பேன். 2 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுங்க, அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் ஒரு 6 முட்டை ஓடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் யூஸ் பண்ண டீ தூள், இது 3த்தையுமே பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிக்கு நான் ஊற்ற போகிறேங்க. இது மாதிரி நீங்கள் ஊற்றும் போது நிறைய அரும்பு வரும். ரோஜா செடியும் பார்த்தீங்கன்னா செழிப்பாக வளரும். ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த செடிக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றுறேங்க. அடுத்து பிங்க், நேத்ராவுடைய ஃபேவரட் பிங்க், இதுக்கு 1 டம்ளர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ், இவங்களுக்கும் ஊற்றிடலாம். அடுத்து இந்த ரோஸ் கலர் ரோஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு, அளவுக்கு அதிகமாக பூ பூக்கும் இந்த செடி. அடுத்து இந்த குட்டி குட்டி பிங்கிக்கு. அதுக்கப்புறம் இது என்ன கலர்னே எனக்கு தெரியலைங்க, மறந்து போயிடுச்சு, இதுக்கும் ஊற்றிடலாம். அடுத்து இந்த ரெட் ரோஸ் நல்லா வந்து பெருசாக பூக்குங்க. இது இந்த மாதிரி ரோஜா செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரோஜா செடி அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பாருங்கள், எனக்கு இவ்வளோ பூ மலர்ந்துருந்துங்க, எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அழகாக செவ்வரளி கட்டி போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விதை போடுறோங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.